காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேஷண்ட். அவங்க வந்து ஒரு சர்ஜரியை ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக செலக்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து மென்டலா அவங்களோட சைக்காலஜிக்கலா எவ்வளவு அப்செட் ஆயிருப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வர பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் அப்பண்டிசைட்டிஸ் போறீங்க, அப்பண்டிசெக்டமி பண்றாங்க, அதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதெல்லாம் அவங்க பொறுத்துப்பாங்க. பட் காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வர பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க உள்ள என்டர் ஆகுறதுல இருந்து வெளியில போற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சர்ஜரிக்கு வந்து ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. உள்ள என்டர் ஆகிறப்ப ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேஷண்ட் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க வெல்கம் பண்ணணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, அந்த ப்ரொசீஜர்லாம் சீம்லெஸ்ஸா இருக்கணும். ரொம்ப ஏதோ ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாமுக்கு வர மாதிரி வரக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதுதான் நடக்க போகுதுங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சர்ஜரி அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா என்ன சாங்ஸ் பிடிக்கும்னு கேட்டு பிளே பண்ணுவோம். அவங்க சம்டைம்ஸ் அவங்களே மறந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தா. அந்த அளவுக்கு அவங்கள வந்து ரிலாக்ஸ்டா வச்சிருக்கணும். சம்டைம்ஸ் பிபி உள்ள தியேட்டருக்குள்ள வரப்ப அதிகமா இருக்கும், அந்த சாங்ஸ் எல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் கம்மியாயிரும். அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கும். அதே மாதிரி பெயின் வரவே விடக்கூடாது. இங்க வந்து அவங்க ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக வராங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு மன கஷ்டத்தோட இந்த சர்ஜரி பண்ணிக்கணும்னு வராங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பெயின் கொடுக்க கூடாது. வில் கிவ் அடிக்குவேட் பெயின் கில்லர்ஸ். அதனால வந்து போஸ்ட் சர்ஜரி பெயின் இல்லாம பாத்துக்கணும். அதே மாதிரி போஸ்ட் சர்ஜரி எப்பயுமே கூட ஒரு சிஸ்டர்ஸ் இருக்கணும். அவங்க தனியா வந்திருக்காங்க இந்த சர்ஜரிக்கு, அவங்க வீட்டுல இருந்து யாரும் சப்போர்ட்டுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வரவே கூடாது. இது மட்டும் இல்லாம போஸ்ட் சர்ஜரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா டெலிவர் ஆயிருக்கணும். எப்ப வரணும், எப்ப வரக்கூடாது, இது மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாது. எப்ப 3rd டே வரணும், 7th டே வரணும், இதெல்லாம் தான் பண்ணுங்கிறத வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவா பண்ணி கொடுத்துருவோம். அதை பார்த்தாவே அவங்களுக்கே கிளியரா புரிஞ்சிடும். போஸ்ட் சர்ஜரி டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி அந்த வீடியோவை அவங்களுக்கு காமிச்சிருப்போம். அண்ட் ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி ஃபாலோ அப்ஸ் வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அண்ட் காலையில போன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிருக்கணும், வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டிருக்கணும். இது மாதிரி இது ஓவராலா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ என்னோட ஜூனியர் கொலீக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.